பணியும் பணிவும் பலியும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பணியும் பணிவும் பலியும். இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட பணி, இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட பணிவு, இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட பலி, இவற்றை குறித்து தியானிக்க இந்த நாட்களில் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு பணிகளை அன்றாடம் செய்பவராயிருந்தார். சுருக்கமாக சொல்ல போனால், குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், கூனியை நிமித்தினார், பாவிகளை மன்னித்தார், இறந்தோரை உயிர்ப்பித்தார். ஒட்டுமொத்தமாக திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 38 வாசிப்பது போல அர்ச்சிக்கும் பணியை, புனிதப்படுத்தும் பணியை, அற்புத பணியை, போதிக்கும் பணியை செய்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசு துன்பப்படுத்தி எல்லாரையும் சுகப்படுத்தி செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். தன் பணியை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தவராய் இயேசு இருந்தார். கடவுளுக்கு முன்பதாக அவர் பணிவோடு இருந்தார். தன்னை குறித்து அவர் மேன்மையை பாராட்டிக் கொள்ளவில்லை. கடவுளால் அவர் மகிமைப்படுத்தப்பட்டாரே தவிர தானே தன்னை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளவில்லை, பெருமை தேடவில்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். தன்னையே தாழ்த்தி, தன்னையே வெறுமையாக்கி, அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு முற்றிலும் தந்தைக்கு கீழ்ப்படியவராயிருந்தார். அது அவருடைய பணிவை நமக்கு எடுத்து எம்புகிறது. 3வது பிரியமானவர்களே, பலி. உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து பலியானார். அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். சிலுவையிலே தன்னை அறைந்தார். பிரியமானவர்களே, மத்தேயு 26:39 வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, அந்த துன்பக்காலம் அவரை நெருங்குகிறது, ஆனாலும் தந்தையிடத்தில் முறையிடுகிறார், இந்த துன்பக்காலம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய திருவிழத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி பலி வாழ்வுக்கு தன்னை கையளித்து தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை மீட்டார். ஆக பணி வாழ்விலே, பணிவு வாழ்விலே, பலி வாழ்விலே நிறைவு பெற்றவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆகவே நம்முடைய வாழ்வும் கிறிஸ்துவை போல பணியிலும் பணியிலும் பணிவிலும் தியாகம் என்னும் பணியிலும் சிறந்தவர்களாக இருக்க இயேசுவின் வழியை நாம் கையாளுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.